வணக்கம் யோயோ டிவி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டிப்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய புத்தம்புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும் வாங்க பார்க்கலாம் டிப் நம்பர் 1 இப்போ நம்ம மேட்ச் பாக்ஸ்லாம் பூஜை ரூம்ல ஏத்துவோம் இல்லைங்களா அது இல்லாம கிச்சன்ல வச்சிருப்போம் பூஜை ரூம்ல வச்சிருப்போம் இது எப்படி சீக்கிரம் நமுத்து போகாம இருக்கணும் இந்த சைடுலாம் வந்து சீக்கிரம் வந்து தீ பிடிக்காது இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா கொஞ்சமா மேட்ச் பாக்ஸ் வந்து ஓபன் பண்ண அன்னைக்கே லைட்டா வந்து அரிசி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க இதுல வந்து நப்பு ஈரம் ஏதாவது இருந்தா கூட அந்த வந்து அரிசி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ரெண்டு சைடுமே லைட்டா போட்டு வச்சுக்கோங்க அந்த ஈரத்தன்மையை வந்து இழுக்கிற இது வந்து அரிசிக்கு இருக்கு அதனால இந்த டிப்பை ஃபாலோ பண்ணீங்க அப்படினா கடைசி வரைக்கும் மேட்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா பிடிக்கும் இந்த டிப் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2 இப்ப நம்ம சூடம்லாம் பூஜை ரூம்ல சாமிக்காக சூடம் ஏத்துவோம் இல்லைங்களா அந்த டைம்ல சூடம் வந்து நம்ம பெருசா வாங்கி வச்சிருப்போம் ஆனா கொஞ்ச நாள் ஆனா பாருங்க அந்த சூடம் வந்து கரைஞ்சிரும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சூடம் வாங்கினோம்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பால ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதே இதுல வைக்காதீங்க அதே கவர்லயே வைக்காதீங்க அந்த காத்து போய் நமுத்து போயிரும் அது இல்லாம அந்த சூடம் வந்து எவாபரேட் ஆயிரும் கரைஞ்சிரும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருங்க ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சமா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஆட் பண்ணா அந்த சூடம் வந்து உங்களுக்கு வந்து கரையாது அதுக்கப்புறம் நீங்க பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா சூடம் வந்து அப்படியே இருக்கும் கரைஞ்சு போகாம இருக்கும் இந்த டிப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 இப்ப நம்ம காமாட்சி அம்மன் விளக்கும் ஏத்துவோம் அகல் விளக்கும் ஏத்துவோம் இல்லைங்களா ரெண்டு விளக்கு ஏத்தக்குள்ள ஒன்னு காமாட்சி அம்மன் விளக்குல இருந்து கண்டிப்பா எண்ணெய் வந்து ஒழுகாது இதே அகல் விளக்குல ஏத்தக்குள்ள எண்ணெய் வந்து ஒழுகி கீழே வந்துரும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அடியில மட்டும் அதாவது பக்கத்து வீட்டுல யாராவது பெயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னா இல்ல நம்ம வீட்லயே யாராவது பெயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னா ஒரு 10 அகல் வந்து பெயிண்ட் அடிச்சு வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வருஷத்துக்கும் அது யூஸ் ஆயிரும் அடியில மட்டுமாவது பெயிண்ட் அடிச்சு தர சொல்லுங்க அது மாதிரி பெயிண்ட் அடிச்சு நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அகல் கலர்லயே நான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன் பிரவுன் கலர்ல இதுல பாருங்க கோல்டன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு யூஸ் பண்ண அகல் தான் கண்டிப்பா இது போல பெயிண்ட் அடிச்சு நீங்க எண்ணெய் ஊத்தி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கீழே ஒழுகாது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 இப்ப நம்ம குங்குமம்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா பூஜை ரூம்ல குங்குமம் வந்து ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்போம் அது வந்து வாசனை இல்லாம இருக்கும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா குங்குமம் அந்த யூஸ் பண்ற பாக்ஸ்ல ஒரு சூடம் வந்து வச்சுக்கோங்க நல்லா கடைசி வரைக்கும் உங்களுக்கு குங்குமம் எடுக்கிற வரைக்கும் அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த டிப்பும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் 5 நான் இதுக்காக ஒரு போனோட பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் போன்ல வந்து போன் வாங்கல ரெண்டு சைடும் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அட்டைப்பெட்டி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அடியில வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க நியூஸ் பேப்பர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து சீக்கிரம் வீணாகாது அதுக்காக தான் இப்ப நம்ம நியூஸ் பேப்பர் போட்டாச்சு நியூஸ் பேப்பர் போட்டதுக்கு அப்புறம் இதுல என்னென்ன ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் குங்குமம் திருநீர் எது வேணுமாலும் நீங்க இதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா மெயினா வந்து இந்த பாக்ஸ் வந்து இந்த ஆயில் வைக்கிறதுக்காக தான் இது இருந்துச்சுன்னா கீழே வந்து பூஜா ரூம்ல வந்து உங்களுக்கு வந்து ஆயில் வந்து லீக் ஆகாது கொட்டாது இந்த பாக்ஸை மீறி அதுக்காக வந்து நம்ம வேஸ்டா தூக்கி போடக்கூடிய இந்த போன் பாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இதுல ஒரு ஆயில் வச்சுக்கலாம் ஓகே டிப் நம்பர் 6 இப்ப நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா பாக்ஸ பிரிச்ச உடனே இப்படிதான் இருக்கும் எல்லாமே ஓபன் டைப்ல தான் இருக்கும் சோ அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட வாசனையே ஃபுல்லா போயிரும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கின உடனே நீங்க வந்து இது போல ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஏதாவது அந்த பாக்ஸ் வந்து நீங்க திருப்பி யூஸ் பண்ண முடியாது இல்லையா தேவையில்லாத பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுல இது போல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வாசனை வந்து போகாது அப்படியே இருக்கும் இந்த டிப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் 7 இதுக்கு நான் என்ன பொருள் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஜவ்வாது தான் யூஸ் பண்ண போறேன் இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இப்ப நம்ம சந்தனம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த சந்தனத்துல கொஞ்சமா ஜவ்வாது மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சந்தனமும் நல்ல வாசனையா இருக்கும் அது இல்லாம இந்த ஜவ்வாது பவுடர் நீங்க ஆட் பண்றதுனால இன்னும் கூடுதல் உங்களுக்கு மனம் கிடைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த வாசனை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
சந்தனம் யூஸ் பண்றவங்க ஜவ்வாது யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் யூஸ் பண்றவங்க நீங்க இப்ப நம்ம குங்குமத்துக்கு சூடம் வச்சோம் இல்லைங்களா, அதே மாதிரியே மஞ்சள் பாக்ஸ்ல இதே போல ஒரு சூடம் வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 8. இப்ப நம்ம பூஜை ரூம்ல விளக்கேத்துவோம் இல்லைங்களா, ஒரு 2 விளக்கேத்துவாங்க, 3 விளக்கேத்துவாங்க, அது அவங்கவங்களோட சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி. இப்ப நம்ம ஒரு விளக்கேத்திட்டு இன்னொரு விளக்குக்கு இந்த குட்டி கேண்டில் யூஸ் பண்ணி அழகா நம்ம பிடிக்க வச்சிடலாம். அதனால பர்த்டேக்கு வாங்குற கேண்டில வந்து வேஸ்டா நீங்க தூக்கி போட்டுறாதீங்க. அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஆகட்டும், எந்த தொட்டி சாம்பிராணி, இது போல எந்த சாம்பிராணியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குட்டி அகல் யூஸ் பண்ணி அதுல வந்து இந்த சாம்பிராணியை வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கழுவுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த சாம்பிராணி பிடிக்கக்குள்ள லைட்டா மேல வந்து இது போல சூடத்தை வந்து தூள் பண்ணி போட்டுக்கோங்க. அப்ப வந்து உங்களோட சாம்பிராணி வந்து சீக்கிரம் பிடிச்சிரும், ரொம்ப லேட் ஆகாது. அதுக்கும் இந்த குட்டி கேண்டில் யூஸ் பண்ணி அழகா நீங்க பிடிக்க வச்சிடலாம். பாருங்க, ரொம்ப ரொம்ப சுலபமா பிடிச்சிரும். அதனால பர்த்டேக்கு யூஸ் பண்ற இந்த குட்டி கேண்டில வந்து நீங்க வேஸ்டா தூக்கி போட்டுறாதீங்க, சாமி ரூம்ல அழகா வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம விளக்குக்கெல்லாம் பொட்டு வைப்போம் இல்லைங்களா, அதுல இந்த சூடம் கலந்த குங்குமம் வச்சோம் அப்படின்னா நல்லா வாசனையா இருக்கும். மஞ்சள் யூஸ் பண்றவங்களாகட்டும், சந்தனம் யூஸ் பண்றவங்களாகட்டும், எதா இருந்தாலும் இந்த ஜவ்வாது யூஸ் பண்ணா ரொம்ப நல்ல வாசனையா இருக்கும். இப்ப இந்த மீதி சூடத்தை அதே பாக்ஸ்லயே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிரும். டிப் நம்பர் 9. இப்ப நம்ம விளக்கேத்தக்குள்ள அந்த எண்ணெயில வந்து கொஞ்சமா ஜவ்வாது பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையா இருக்கும். உங்களுக்கு வீடே நறுமணத்தோடு இருந்தா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது விளக்கு ரெடி பண்ணக்குள்ளவே இந்த ஜவ்வாதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து விளக்கேத்துனீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும். எத்தனை விளக்கு ஏத்துறீங்களோ அத்தனை விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கோங்க, நல்ல வாசனை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 10. நான் எப்பயுமே நெத்திக்கு வைக்கிறதுக்காக சந்தனம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சந்தனம் யூஸ் பண்ற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சந்தனத்துல வந்து கொஞ்சமா தண்ணிக்கு பதிலா நீங்க ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா லைட்டா இந்த ஜவ்வாது பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க ஜவ்வாது பவுடர் ஆட் பண்ணி பழக்கம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த ஃபிளேவர் பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ரோஸ் வாட்டரும் ஜவ்வாதும் யூஸ் பண்ணி இந்த சந்தனம் வந்து நீங்க நெத்தியில வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அது இல்லாம வாசனம் இருந்துட்டே இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.